அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சு நம்ம ஒரு கேசரி தான் பண்ண போகிறோம். ஃப்ரூட் கேசரி. அதுக்கு வந்து மாதுளம்பழம், ஒரு ஆரஞ்சு, கொஞ்சம் ஆப்பிள், கொஞ்சம் மாம்பழம், கொஞ்சம் பலாப்பழம், ஒரு வாழைப்பழம், கொஞ்சம் திராட்சை. இது இப்போ நம்ம தேவையான அளவில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். எல்லாமே வந்து கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுக்க போகிறேன். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு 100 கிராம் ரவை எடுத்து வச்சுருக்கேன். ஒயிட் ரவா நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு நெய், கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கணும். இதுக்கு பார்த்திங்கன்னா, இப்போ ஏற்கனவே பழமெல்லாம் நல்லா இனிப்பாக இருக்கும். அதனால் 3/4 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதாவது 180 கிராம் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். 100 கிராம் ரவா, 180 கிராம், அதாவது 1க்கு 2 பங்கு போடணும். 200 கிராம் போடுறதுக்கு பதிலாக நான் ஒரு 20 கிராம் கம்மியாக்கி 180 கிராம் சர்க்கரை சேர்க்குறேன். இதுக்கு தேவையான அளவு நெய், எண்ணெய் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்குவோம். ஓகேவா? இப்போ நான் பழத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பழம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன். அதாவது கொஞ்சம் பலாச்சோலை, கொஞ்சம் மாம்பழம், ஆப்பிள், வாழைப்பழம், திராட்சை, மாதுளை. இந்த ஆரஞ்சு மட்டும் நம்ம வந்து தோலை உரிச்சிட்டு, அந்த மேலே இருக்க மெல்லிசு தோலையும் உரிச்சிட்டு இந்த மாதிரி வச்சுக்கணும். இதை வந்து நம்ம போட்டோம்னா ரொம்ப குழஞ்சிரும். இது வந்து கடைசியாக போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து அடுப்பத்தை வச்சுட்டு கடாயில் நல்லா 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா உருகட்டும். உருகினதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி, திராட்சை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 10-15 திராட்சை, அதுபோல் கொஞ்சம் ஒரு கைப்பிடி முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு 10-15 எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது நல்லா நெய் உருகினதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கூடவே தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா ரவையும் நம்ம அதிலே வறுத்துக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் கூடவே தான் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் முந்திரி, திராட்சை போட்டுருவோம். அது பொன்னிறமாக வெட்டி நம்ம வந்து திராட்சையும் போட்டு நல்லா பலூன் மாதிரி வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். முந்திரி, திராட்சை நல்லா புரிஞ்சிருச்சு. அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ அந்த சூடான நெய்யில் நம்ம வந்து இந்த பழங்களை போட்டு ஒரு வதக்கிக்கலாம். இப்போ நான் வந்து மாம்பழம், வாழைப்பழம், ஆப்பிள், பலாப்பழம் எல்லாத்தையும் போட்டு வச்சு மாதுளையும் நம்ம கடைசியாக சேர்த்துக்குவோம். எல்லாத்தையும் நெய்யில் எல்லாத்தையும் வதக்கி அள்ளிக்குவோம். மாதுளை மட்டும் நான் போடலை. அது மாதிரி ஆரஞ்சு பழமும் போடலை. அது அப்படியே நல்லா நெய்யில் நல்லா வதக்கிக்குவோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பழம் எல்லாமே நல்லா வதக்கி வச்சு, அதாவது பழம் வந்து ரொம்ப குழையவும் கூடாது, அதுக்காக ரொம்ப அப்படி கடித்து சாப்பிட்ற மாதிரியே இருக்கக்கூடாது. இந்த நெய்யிலே நல்லா வதங்கின பதமாக இருக்கணும். அப்படி நசுக்குனா அப்படி நசுங்கிடணும். அந்த அளவில் இருக்கணும். ஆப்பிள் எல்லாமே நசுங்கிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம மாதுளையை கொட்டி இறக்கிக்கலாம். லேசாக ஒரு கலந்து போட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம எல்லாமே பாருங்கள், நல்லா அப்படி கரண்டியில் வச்சு மசிக்கும் போது அப்படி நல்லா மசிக்கும் பாருங்கள். திராட்சை எல்லாமே, பலாப்பழம் எல்லாமே லேசாக கரண்டியில் மசிக்கும் போது மசிக்க வரும். உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்கணும். அதாவது பலாப்பழமே 2 துண்டாயிடுச்சு. அப்படி நறுக்குனா இந்த பாருங்கள், திராட்சைலாம் 2 துண்டாயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நான் அதே கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அதுபோல் ஒரு ஸ்பூன் ஆயிலும் சேர்த்துக்குவோம். ஒரு 1.5 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குவோம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்தாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம இந்த ரவையை கொட்டி நல்லா பொரியிற மாதிரி நல்லா வறுத்துக்கணும். ஏற்கனவே வறுத்த ரவை தான், இருந்தாலும் அந்த நெய்யிலே நல்லா பொரியணும். இப்போ நம்மளோட ரவை வந்து நல்லா நெய்யில் நல்லா பிறந்து வந்துடுச்சு. நெய் கொஞ்சம், எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம 100 கிராம் ரவை எடுத்துக்கோம். இதுக்கு வந்து 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு டம்ளர் ஊற்றிட்டேன். இன்னொரு 1 டம்ளர் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துருவோம். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நமக்கு கொஞ்சமாக கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் தண்ணியில் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இதை வந்து அதில் கரைச்சிட்டு அதில் சேர்த்துக்குவோம். இப்போ நம்மளோட கேசரி வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க 180 கிராம் சர்க்கரையை சேர்த்துக்குவோம். இல்லை உங்களுக்கு கம்மியாக வேணாலும் கம்மியாக போட்டுக்கோங்க.
இல்லை கூட இனிப்பு பிடிக்கும்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ நம்ம அதை இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக தெரியறதுக்காக வேண்டி கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்குவோம். ஒரு பிஞ்சு அங்கங்கே அப்படியே தூக்குனாப்பில் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம். நம்ம பழம் வதக்கி வச்சுருக்கோம், அதுலேயே நெய் அப்படியே இருக்குது, அதனால் அது அப்படியே ஊற்றினா சரியாக இருக்கும். ஒரு ஸ்பூன் நெய் போதும். கொஞ்சம் கெட்டியாகவே நம்ம பழமெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட கேசரி வந்து நல்லா சுருண்டு வந்துருச்சு, கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பழக்கலவையை இதில் சேர்த்துக்குவோம். உங்களுக்கு என்ன பழம் போட பிடிக்குமோ அதை போட்டுக்கோங்க. நான் எல்லா பழமும் இருந்ததுனால எல்லாம் சேர்த்து போட்டுருக்கேன். இந்த மாதுளம்பழம் அப்படியே கூட சும்மா கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம முந்திரி திராட்சைலாம் சேர்த்துக்குவோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சட்டியில் ஒட்டாமல் நல்லா உருண்டு திரண்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம வேறு பவுலில் மாற்றிக்கலாம். சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். நம்மளோட அருமையான பழக்கேசரி ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட கேசரி வந்து இதில் மாற்றிக்கலாம். சூப்பரான நம்மளோட பழக்கேசரி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு சும்மா எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சும்மா சாதா கேசரியே பண்ணாமல் இப்படி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ வந்து இன்றைக்கி சித்திரைக்கனிங்கிறனால நிறைய பழம் வீட்டில் இருக்கும். அதனால் தமிழ் புத்தாண்டுக்கு இந்த மாதிரி ஒரு கேசரி பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான பழக்கேசரி அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆரஞ்சு பழம் நீங்கள் வேணால் போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுருங்க. இது வந்து போடும்போது நம்ம நெய்யில் வதக்கும் போது இது போட வேண்டாம், சும்மா தனியாக அலங்காரத்துக்காக அப்படி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், என்ன டேஸ்ட்டாக இருக்குங்கிறீங்க. இந்த பழத்தோட வாசனை, நெய்யோட மனம் பாருங்கள், அப்படியே நெய் அப்படியே ஒழுகுது பாருங்கள். சூப்பர், அப்படியே மணக்க மணக்க நம்மளோட பழக்கேசரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நம்மளோட கேசரி வந்து ஒரு அருமையான அலங்காரத்தோடு ரெடியாக இருக்குது. முதல்ல கிணத்துல வச்சுருந்தேன், இப்போ வந்து அப்படியே அச்சா போட்டாச்சு. நல்லா எண்ணெய் நெய் அப்படி நல்லா ஒழுகிட்டுருக்கு. சூப்பராக அப்படி அருமையாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இந்த கேசரி அவசியம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு.